தியேட்டர்ல ஒரு கன்னட படம் ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காமெடி ட்ராமா மாரி எடுத்திருக்கானுங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஹாரர் படம். ஆனா இது ஹாரர் படம்னு சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு காமெடியாத்தான் வச்சிருப்பானுங்க. டூ ஃப்ரம் ஷோ அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு 2025ல வந்திருக்கு. தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிருக்கு. என்ன ஒரு கதைன்னா, நம்ம ஹீரோ வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாப்புல. அவருக்கு எந்த கவலையும் எதுவுமே இருக்காது. நம்ம உண்டு வேலை உண்டுன்னு எத பத்தியும் கவலைப்படாத ஒரு ஆளு நம்ம ஹீரோ. இங்க ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா அவருக்கு வந்து ஒரு காதுல ஒரு விஷயம் போகுது. அந்த ஒரு பெண்ணோட ஆவி வந்து நம்ம ஹீரோவுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து நம்புறாங்க. அந்த பேய் வந்து நம்ம ஹீரோட வாழ்க்கைய பெரட்டி போட்டுருது. கடைசியில பார்த்தா அவிங்க ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே ஹீரோவ பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஹீரோ வந்து மக்கள பார்த்து ஒரு பக்கம் பயந்து ஓடுறாப்புல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கையில இந்த பேய்லாம் என்னென்ன பண்ணுச்சு? இத ஒரு கான்செப்ட்டா போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பேய் தான் பண்ணுதா? இல்ல யாராச்சும் திட்டமிட்டு பண்றாங்களா? அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா இப்ப நம்ம கிராமத்துல என்னென்னலாம் நடக்குமோ அதே மாரி தான் அந்த ஒரு ஃபீலாவே கொண்டு போயிருப்பானுங்க படத்த. கேமியோல ஒருத்தர் பண்ணிருப்பாப்புல. அத பார்த்தாலும் நமக்கே ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கும். அவரோட வர சீன்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, பேய் சம்மந்தப்பட்ட கதைன்னு பார்த்தா இப்படி பேய்க்கு முக்கியத்துவம் குடுக்காம ஒரு காமெடிக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்கானுங்க படத்துல. இதுல நடிச்ச ஏகப்பட்ட கேரக்டர் நமக்கு பார்க்கறதுக்கு மனச ரொம்ப பதிஞ்சிரும். படம் பார்க்கறதுக்கு எல்லாமே வேற லெவல்ல ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்த நம்ம பார்க்கும்போது கடைசியா இந்த படத்துல பேய் உண்மையிலே இருக்கா? இல்லையா? அப்படின்னு நமக்கே ஒரு பக்கம் தோணும். சீக்கிரம் யாருடா இதெல்லாம் ரிவீல் பண்ணுங்கடா அப்படின்னு நமக்கே தோணும். கொஞ்சம் எப்படி சொல்றது? அப்புறம் இதுல நடிச்ச ஏகப்பட்ட சைடு ஆக்டர்லாம் இருக்காங்க. அவங்க கூட காமெடி பண்ணும்போது எதுக்குடா காமெடி பண்ற? அப்படின்னு நமக்கே தோணும். படத்த ஏகப்பட்ட பேர் தியேட்டர்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது ஓடிடில வந்தா இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல கொண்டாடுவாங்க. படம் பார்க்கறதுக்கு உண்மையான ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமா தாங்க தெரிஞ்சு நான் இது கன்னட மொழியில வந்திருக்கு. நான் சப்டைட்டிலோட பார்த்தா கொஞ்சம் நமக்கு எல்லாத்துக்கும் புரியிற மாரி தான் இருக்குங்க. ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க.